உடல் நிலையில் அடிக்கடி தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத உணவு பழக்கங்கள், உங்கள் உடலுக்கு ஆகாத மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கிடணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியே நடக்கின்றது என்றால் ஆரோக்கியம் கண்டிப்பாக மருத்துவ செலவுகளை வச்சே தீரும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் இந்த பேங்க் லோன்ஸுக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க, வங்கி கடன்களை எடுக்கிறதுக்காக நீங்கள் முயற்சிக்கிறீங்க, இல்லை கைமாத்தா யாருக்கிட்டையும் கடன் வாங்குறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இக்காலகட்டம் உங்களுக்கு அந்த கடன் முயற்சிகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் அமையும். ஆனால் அதுக்கு நான் அநியாய வட்டியில் போய் மாட்டிக்கிறது மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அது பார்த்து இருந்துக்கிடுங்க. 6ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த கடன் சுமைகள் கிட்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அன்பு நேயர்களே, நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்போதானங்க சனி பெயர்ச்சி ஆனார், மீண்டும் பெயர்ச்சி ஆகிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது. சனி பகவான் ஏற்கனவே மீன ராசிக்குள்ளாக திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பெயர்ந்து விட்டார். தற்பொழுது அவர் பயண கதியில், அதாவது பயணத்தினுடைய பாதையில் பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றம், அதை வக்ர நிலை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவாங்கங்க. அதாவது சூரியனுக்கு 9ஆம் இடம் வரைக்கும் 5ல் ஆரம்பித்து 9 வரைக்கும் ஒரு கிரகம் அமருகின்ற பொழுது அது வக்ரம் பெறும். ஆகையினால கிட்டத்தட்ட இந்த சனி பகவானும் அதே நிலையினை தற்பொழுது அடைகின்றார். இந்த நிலை பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி துவங்கி நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட 4.5 மாத காலகட்டம் வக்ர நிலை பெறுகின்ற ஒரு அமைப்புகளில் சனி பகவான் தற்பொழுது அமருகின்றார். சனி பகவானினுடைய இந்த வக்ர நிலையின் காரணமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உண்டு, எங்கு கவனமாக இருக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை தான் தற்பொழுது நம்ம பார்க்க இருக்கோம். எப்போவுமே இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது ஒரு 10%. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நடக்கின்ற தசாபுக்திகள் ரொம்ப முக்கியம். நம்ம இதை கேட்டுட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு அப்படியே துள்ளிடுறதும், ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னு டவுன்ஃபால் ஆகிடுறதும் கூடாது. அப்போ எதுக்குங்க இது சொல்கிறதுன்னா ஒரு கைடன்ஸுக்காக, அவ்வளவுதான். உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியும் நன்றாக இருந்தால் மிக சிறப்புங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி அடுத்த 4.5 மாதங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது வாருங்கள் பார்த்து விடலாம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் தற்பொழுது சனி பகவான் அட்டமஸ்தானத்துக்குள்ள போயிட்டு அஷ்டமத்து சனியாகவே ஏற்கனவே அமர்ந்து இருக்கிறார். தற்பொழுது அதே நிலையில அடுத்த 4.5 மாத காலகட்டங்களுக்கு நம்ம முன்பு பார்த்த மாதிரி வக்ரம் பெற இருக்கிறார். 8லே வக்ர சனி அமர்தல் அப்படிங்கிறது ஒரு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது தாங்க. அது என்ன தசாபக்தி நடந்தாலும் சரிங்களா. பட் அது சில கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் ரொம்ப அதிகம். சரிங்களா. முதல் அமைப்பாக நம்ம அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு போயிடுவோம். 2வது 6க்கு அதிபதி 8ல் போய் மறைகிறாருங்க. இது வெளியூர் வேலை வாய்ப்புகள் ட்ரை பண்ணுறதுக்கு மிக சிறப்பான காலகட்டம். இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு வேலையில் இருப்பீங்க கம்பெனி மூலயமா, அந்த கம்பெனிலேருந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு முயற்சிக்கிறதோ, அல்லது வேலை இல்லாமல் இருப்பீங்க வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பதோ, அந்த மாதிரி சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கான வேலை வாய்ப்புகளை முயற்சிப்பதற்கு இந்த காலகட்டம் மேன்மையை தருகிற காலகட்டமாக அமைகிறது. ஜாதக ரீதியாகவும் 12ஆம் இடமும் 9ஆம் இடமும் சார்ந்த தசாபுக்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக உங்களுக்கு அந்த வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரிங்களா. இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, உடல் நிலையில கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தணும். அது சிறியவர் ஆனாலும் பெரியவர் ஆனாலும் எவராயினும் சரி, உடல் நிலையில அடிக்கடி தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத உணவு பழக்கங்கள், உங்கள் உடலுக்கு ஆகாத மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கிடணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது. சரிங்களா. இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியே நடக்கின்றது என்றால் ஆரோக்கியம் கண்டிப்பாக மருத்துவ செலவுகளை வச்சே தீரும்.
அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் இந்த பேங்க் லோன்ஸுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க, வங்கி கடன்களை எடுக்கிறதுக்காக நீங்கள் முயற்சிக்கிறீங்க, இல்லை கைமாத்தா யாருக்கிட்டையும் கடன் வாங்குறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இக்காலகட்டம் உங்களுக்கு அந்த கடன் முயற்சிகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் அமையும். ஆனால் அதுக்கு நான் அநியாய வட்டியில் போய் மாட்டிக்கிறது மாதிரியான அமைப்புகள் இருக்குது, அது பார்த்து இருந்துக்கிடுங்க. 6ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த கடன் சுமைகள் கிட்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் 2 முக்கியமான விஷயம். தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் தொழிலில் பெரும் முதலீடுகள் உள்வைப்பதை தவிர்க்கணும். உங்க சுய ஜாதக அமைப்பின்படியும் சனி பகவான் வக்ரமாயிருக்காருன்னா இந்த காலகட்டம் தொழிலில் கொஞ்சம் உயர்ற மாதிரி தெரியும், ஆனால் நெருக்கடியை தந்தே தீரும். அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். சிம்மராசி நேயர்கள், அப்போ முதலீடுகள் பெரிதாக போடுறீங்க, தொழிலில் கொஞ்சம் பெருசாக கவனம் செலுத்தி ஒரு இதை இப்படி கொண்டு போயிடலாம், அது அப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பிளான் போடுறீங்கன்னா அது தொழிலை மந்தப்படுத்துறதுக்கு தான் வழிவகுக்கும். ஆக தொழிலில் பெரும் முதலீடுகள் வேண்டாம். 6, 8, 12 தசாபுக்தி நடந்ததுன்னா உறுதியாக வேண்டாம். ஏன்னா அது முன்னேற்றத்தை தருவதற்கான அமைப்பு கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் அனுசரித்து போகணும், இல்லைன்னா அது பிரச்சனை அந்த மாதிரியான தொந்தரவுகள் அப்படின்னு கொண்டு போயிடும். ஸோ ஃபேமிலி லைஃப்பில் சில இஷ்யூஸை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைகிறது. புரிஞ்சுக்கிடணும் நீங்கள், சரிங்களா? 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும், சரிங்களா? அதே போல் இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெறும்போது தாங்க தொழில் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, வாழ்வியல் ஆதாரங்கள் சார்ந்து டக்கு டக்கு டக்குன்னு யார் பேச்சும் கேட்காம எதையாச்சும் ஒரு முடிவு எடுத்துருவீங்க, எனக்கே தெரியும்னு. அதனால சில உறவுகளும் முகம் சுளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களுக்கும் அந்த முடிவு தவறாகி பின்னடைவு அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக அமையும், சரிங்களா? அப்போ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். ஏன்னா 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் எடுக்கின்ற முடிவுகளோ நம்புகின்ற நபர்களோ உங்களுக்கே தொந்தரவாக அமையும் அபாயம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோதானுங்க. இந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி ஆசிலேஷனை தரும். எந்த விதத்துலையும் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கைக்கு சிறப்பு என்று சொல்லுகிற அமைப்புகளில் உங்களுக்கு இல்லை. அப்போது நிதானமாக இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம்லையே, இதுதான் பலன் சிம்மத்துக்கு. ஆனால் இது வந்து ஒரு 10% தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு இந்த சனி பெயர்ச்சி 8ல் தான் இருக்குது அப்படின்னாலும் சிம்மத்துக்கு நன்மையை தருமா தீமையை தருமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிடணும். அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி 8ல் இருக்கிறார், எல்லாம் ஓகே, வக்ரம் அடைகிறார், எல்லாம் ஓகே. அந்த வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் எடுத்துங்க, சிம்ம ராசிக்கு அது 8ஆம் இடம். உங்கள் ஜாதகத்தில் சிம்ம ராசிக்கு 8ஆம் வீடான மீனத்தில் குரு இருக்காரான்னு பாருங்கள். குரு இல்லையா? சுக்கரனாட்சி இருக்காரான்னு பாருங்கள். சுக்கரன் இல்லையா? புதனாட்சி இருக்காரான்னு பாருங்கள். இந்த 3 பேரில் யார் இருந்தாலும் உறுதியாக இந்த காலகட்டம் நன்மை உண்டு. அஷ்டம சனி ஆனாலும் சில நன்மைகளை தர செய்வார். தொழில் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து. அதே நேரத்தில் அந்த 3ல் ஏதேனும் ஒரு கிரகம், அதாவது இப்போ சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார், அவர் வக்ரமாயிருக்கிறார், குரு அமர்ந்திருக்கிறார், அவர் வக்ரமாயிருக்கார், இல்லை புதன் அமர்ந்திருக்கிறார், அவர் வக்ரமாயிருக்கார்னு இந்த 3ல் யாரேனும் ஒருவர் அமர்ந்து அந்த கிரகம் வக்ரமும் பெருமானால் உறுதியாக இந்த காலகட்டம் வேலை கிடைக்கிறது, சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறது, பொருளாதார ரீதியாக கையில் 4 காசு வருமானம் பார்க்கறதுன்னு ஓரளவுக்கு நல்ல நல்ல காலகட்டமாகவே அமையும், சரிங்களா? அப்போது உங்கள் சுய ஜாதகத்தில் குருவோ சுக்கிரனோ புதனோ மீனத்தில் இருந்தால் நல்லது, அவர்கள் வக்ரம் பெற்றிருந்தால் இன்னும் நல்லது. அதே போல் அஷ்டம சனி தான், 8ல் சனி வக்ரமாக இருக்கார். இப்போவே அவர் செவ்வாயின் சாரம் இல்லை ஒரு சனியின் சாரம் அந்த மாதிரி எந்த சாரங்களை வேணாலும் பெறட்டும், அந்த கிரக இணைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி அமருகிறார், செவ்வாய் அமருகிறார், சூரியன் அமருகிறார், அல்லது ராகு அமருகிறார், அல்லது கேது அமருகிறார். இந்த கிரகங்கள்ல யாரேனும் ஒருவர் உங்க சுய ஜாதகத்துல மீனத்துக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க எந்த சாரத்துல வேணாலும் இருக்கட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அது மேல சனி போகும்போது கடுமையான தொந்தரவு தரும். வாழ்வியல் ஆதாரங்களே அது தொந்தரவு பண்ணும்.
அதுவும் அந்த கிரகங்கள் வக்ரமா இருக்கு, அங்க அமர்ற செவ்வாய் வக்ரமா இருக்கிறார், இல்ல சனி வக்ரமா இருக்கிறார், இல்ல அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல இருக்குன்னா கடுமையான பின்னடைவுகளை தரும். பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக, உடல்நல ரீதியாக எல்லா விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப அந்த மாதிரி இருக்குன்னா கப் சுப்னு அமைதியா இருந்துக்கிறது நல்லது. என்ன தசாபுக்தி நடந்தாலும் சரி, சரிங்களா? அது சரியில்லாத ஒரு அமைப்பாயிரும். 6, 8 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா டோட்டல் டேமேஜ் ஆகும். ஸோ கவனமாக இருக்கணுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஆக அனைத்து சிம்மராசி நேயர்களும் கவனமாக இருங்கள், நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.